போன வாரம் சொன்ன மாதிரியே கண்டினியூ அமேசான் கேஜெட் வரும் அப்படின்னு ரெண்டாவது வாரமும் ஒரு வழியா வீடியோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது குட்டி கேஜெட்ல இருந்து பெரிய கேஜெட் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ பெருசுன்னா டேபிள்ல வைக்க முடியல, அதனாலதான் இல்ல. ஒரு பெரிய ப்ராடக்ட்டுக்கு பாக்ஸே மிஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணனால. நீங்க பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோல ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலா இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மாதிரியான அமேசான் கேஜெட் வீடியோல பாத்தீங்கன்னா தேருமா தேராதா அப்படின்ற ஒரு சீரியஸ் செப்பரேட்டா இதுக்குள்ளேயே இருக்கும். ஆக்சுவலா நிறைய கேஜெட் பார்க்கறதுக்கு மொக்கையா இருக்கும். ஆன்லைன்ல ரிவ்யூ பண்ணும்போது ஆஹா ஓவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரியலாவே அந்த ப்ராடக்ட் மொக்கையா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றத வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு சீரிஸ் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் பேச்சுலருக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் தான். அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்பயுமே இந்த அடாப்டர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்போம். சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பவர் பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கூட நம்ம போட்டு தனியாக கொண்டு வரலாம். அது ரொம்ப லென்த் ஒயராக பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒவ்வொரு தாட்டி நம்ம சுருட்டியெல்லாம் வைக்க முடியாது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மூலியமாக பண்ணால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான இந்த ஒரு கேபிள் தான். இந்த கேபிளோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் வரைக்கும் நல்லாவே லாங் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளக் கொடுத்துருக்காங்க. டைரக்டா போய் பிளக் பாயிண்ட்ல சொருகிக்கலாம். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் டைப் கொடுத்துருக்காங்க. உங்களோட அடாப்டர் டைரக்டா இதுல கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும். இந்த கேபிளோட பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா லென்த்தா இருக்கிறது மட்டும் இல்லாம நைலான்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஈஸியா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு பதிலாக எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு கேட்கறவங்களுக்கு இது போர்ட்டபிளா நீங்க பேக்ல கூட சுருட்டி வச்சு எங்க வேணா எடுத்துட்டு போய்க்க முடியும். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொஞ்சம் கஷ்டம், வெளியில எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். இல்ல 4-5 பிளக் பாயிண்ட் மாட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 339 ரூபா வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு குறை என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிளக்குமே கரெக்டா இதுல வந்து மாட்ட மாட்டேங்குது. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய சைஸ் தான் இருக்கு. ஒரு சில பின் தான் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ்ல வருது. அது மட்டும் தான் கரெக்டா வந்து ஃபிட் ஆகுது. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இப்ப நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மெலிசான டைப்ல இருக்கு பின் அப்படின்னா நீங்க வாங்குங்க. கொஞ்சம் மொத்தமா பெருசா இருக்கு அப்படின்னா இதை வாங்க வேணாம். இதே மாதிரி அமேசான்ல நிறைய அவைலபிள் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கிடைக்கும். அதை சூஸ் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் சூப்பர் கிளீன் தான் பார்க்க போறோம். ப்ரோ இதெல்லாம் ஒரு கேஜெட்டா ப்ரோ? எத்தனையோ இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஜெட் தான் தேருமா தேராதா அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நானே இதெல்லாம் தேராதுன்னு தான் பல நாளா போடாம இருந்தேன். சரி வாங்கி டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா கொலன்னு உள்ள ஒரு ஸ்லைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன யூஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலா வந்து நம்மளோட கீபோர்ட்லாம் இருக்கு அப்படின்னா அந்த கேப்ல எல்லாம் நம்மளால கிளீன் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கிளீன் ஆகுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே கிளீன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி கார்ல இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா டஸ்ட் ஓவரா இருக்கும். கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே நல்லா தான் வந்து கிளீன் ஆகுது. பட் இதுல நான் ஒரு ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணது இதோட லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ரீசன் வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே விளையாண்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். ஜாலியா வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆக நல்லா அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த ஜெல் தன்மை வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சு. இப்ப எல்லாம் இழுத்தோம்னா ஜெல் மாதிரி போகாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிஞ்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு நிறைய டஸ்ட் இருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஒன் டைம் யூஸா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் வாங்கிட்டு டப்பால போட்டு ஜஸ்ட் டஸ்ட் வரும்போது மட்டும் கிளீன் பண்ணிட்டு அழகா டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து தேரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அண்டர் 10K வந்துட்டு ஒரு சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜிப்ரானிக்கோட இந்த ஒரு ஜூக் பார் 8700 ப்ரோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும். இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். எடுத்தோடனே சப்வூஃபர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கவர் இருக்கு. அதுக்குள்ள ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கேபிள் இருக்கு. ஃப்ரீயா பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வால் மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அடாப்டர் இருக்கு. ரெண்டாவதுமே ஒரு அடாப்டர் இருக்கு. எதுக்கு 2 அடாப்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வயர்லெஸ்ல ஒர்க் ஆகுறதுனால 2 அடாப்டர் தேவைப்படும். வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வால் மவுண்ட் பண்றதுக்கான குட்டி கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. சுத்தமா வெயிட்டே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கு. சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் சுத்தமா வெயிட்டே இல்ல. வெளியில எல்லாம் போறோம்னா பேக்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோக் இல்லையா? ரியலா சொல்லணும் அப்படின்னா வீடு வந்து குட்டி ரூம் தான். ஒரு காம்பாக்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். ஏன்னா குட்டியான சைஸ்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. இது வந்து 2.1 இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் தான். மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது மேல ஃபுல்லா இவங்களோட எப்பயும் போலயே அந்த க்ளோ ஆகிற டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல 2 ரப்பர் கொடுத்துருக்காங்க. டேபிள் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டா இருக்கிறதுக்காக வந்துட்டு ரைட் சைட்ல பவர் பட்டன், இன்புட் போட்டு வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வால்யூம் சேஞ்ச் பண்றீங்க, பேஸ் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுலயே பார்த்துக்க முடியும். சைட்ல ஒரு பக்கம் ஜிப்ரானிக் அப்படின்னு இன்னொரு பக்கம் டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வர ஸ்பீக்கர் ஏரியால வரக்கூடிய இந்த மெஷ் ஃபுல்லாவே மெட்டல் மெஷ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. உள்ள வந்துட்டு
லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 70 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவர் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட், நெக்ஸ்ட் USB போர்ட் கொடுத்திருக்காங்க. இது நார்மல் நம்மளோட யூஸுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் HDMI ஆர்க் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. உங்களோட டிவிலயும் ஆர்க் சப்போர்ட் இருக்குன்னும் போது அந்த போர்ட்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டால்பி ஆடியோலாம் ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சிலரி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சப்வூஃபருக்கு வந்தோம் அப்படின்னா சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சப்வூஃபரையும் சவுண்ட் பாரையும் நீங்க ஒயர்டு மூலியமா கனெக்ட் பண்ணணும்னே தேவையில்லை. பேக் சைடில் சப்வூஃபருக்கு செப்பரேட்டா பவர் கொடுக்கறதுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கத்திலே பேர் பட்டன் இருக்கும். சவுண்ட் பாரும் சப்வூஃபரும் பேர் ஆகாத பட்சத்தில் அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க ஆன் பண்ணாலே ரெண்டுமே வந்து பேர் ஆகிக்கும். சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போதுமே பாத்தீங்கன்னா குட்டியா காம்பாக்டா தான் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காம்பாக்டான ரூமா இருக்கு, அவங்களுக்கு தேவைப்படும்னா இதை யூஸ் பண்ணலாம். இதுல ரைட் சைடுல 90 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல வந்து ஏர் வெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க சப்வூஃபர் அப்படின்றனால. மோஸ்ட்லி சப்வூஃபர் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது தரையில வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த பக்காவான ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம டிஃபால்ட்டா செட் பண்றதா பெருசாலாம் அப்புறம் யூஸ் பண்றது இல்ல. பேஸ் இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரோலுமே வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றத கேட்டு பாருங்க. It's hard to breathe, but that's alright. Hush. நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் பார் மட்டும் வாங்காதீங்க. இன்பில்டா சப்வூஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பா ஒரு செப்பரேட்டான சப்வூஃபர் வாங்கி வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் இப்ப கேட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் சவுண்ட் பார் மட்டுமே அந்த அளவுக்கு ஒரு பேஸை வந்து எடுத்து கொடுக்கவே கொடுக்காது. இது ரெண்டையும் வச்சு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேஸ் எதிர்பார்க்குறவங்க, எனக்கு பேஸோட வேணும், ஒயர்லெஸ்லேயும் வேணும், காம்பாக்டாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பேஸ் அந்த அளவுக்கு வேற லெவலில் பேஸ் வந்து எடுத்து கொடுத்தது. நானே வந்துட்டு மூவி நியூஸ்லாம் வந்து கேட்டு சாம்பிள் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா பேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மூவின்ற ஒரு மோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் டாப்லேயே இருக்கு. பேஸில் வர இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 8,999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000 ரூபா ப்ரைஸ் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சவுண்ட் பார்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் யார் இதை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரூம் சைஸ் ஒரு 10க்கு 10 இந்த மாதிரி சின்ன ரூமா இருக்குன்ற பட்சத்தில் 2.1 சவுண்ட் பார் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் பெரிய ஹால் ப்ரோ, நல்லா டிவி எல்லாம் பெருசாக வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 5.1 அப்படி போனீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் அதோட வாட்ஸ் அதிகமாக இருக்கும், ரூம் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகும், பெட்டராக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் நிறைய அமேசான் ஃபிளிப்கார்ட்ல ஆஃபர்ஸ் வர்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த ₹1 ப்ராடக்ட் 50 காசுக்கு வந்து 10,000 ரூபா ப்ராடக்ட் தரோம், இந்த மாதிரிலாம் ஃபேக்காக வந்துட்டு நம்ம எதுவுமே அதில் போடுறது கிடையாது. அப்படி போட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அதெல்லாம் கேன்சல் ஆயிரும், அதெல்லாம் உண்மை கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரியலான ஆஃபர்ஸ்லாம் என்ன வருது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் என்ன வருதுன்றத ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் வச்சிருப்பீங்க. பட் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்காக வச்சிருக்காம நார்மலாக லோக்கலில் இருக்கக்கூடிய கேபிள் அது ₹100 ₹200 ப்ரைஸ் ரேஞ்சிலேயே இருக்கும். அதெல்லாம் மாட்டி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறாது. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரைட் நிறைய பேர் நல்ல கேபிள் சொல்லுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை ஒன்று வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அம்ப்ரைன் பிராண்டோடது. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ₹300 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே பெஸ்ட் ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸுக்கு இவங்க ஆஃபர் பண்ணுறது 1.5 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய கேபிள் இது. அண்ட் இந்த கேபிளோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நைலான் டைப்ல வந்து கொடுத்துருக்கனால லைஃப் கொஞ்சம் நாள் நல்லாவே கிடைக்கும். நார்மல் ரப்பர் டைப்பை கம்பேர் பண்ணும்போது எட்ஜஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி டு டைப் சி இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு குறிப்பாக தேவைப்பட்டது. இதை யூஸ் பண்ணி என்னோட சாம்சங் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நார்மல் கேபிள் போட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டும். அதுவே இந்த மாதிரியான 100 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல குவாலிட்டியான கேபிள் போட்டோம் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டும். ஸோ இதில் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் காமிச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் நல்ல குவாலிட்டியாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ₹300 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நார்மலா ஒரு கார் பார்க்குறோம், பிரைஸ் வந்து ₹300. அதுல சோலார் இருக்கு, சோலார்லயே ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா பரவாயில்லையே நல்லா இருக்கேன்னு தானே வாங்குவோம். சரி காரோட சைஸ் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம். இந்த சைஸ் இது ₹300 கொஞ்சம் ஓவர் தான். இதை விட இந்த சைஸ் ஓகே, சோலார் இந்த சைஸ் ஓகே தான். இல்லை
இதை விட இன்னும் சின்னதா இருக்கு அப்படின்னா கடைசி சைஸா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோண்டு சைஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. காரோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா கட்டை விரல்ல பாதி தான் இருக்கு. அதுல மேல பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஒரு சோலார் பேனல், டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி மோட்டரு, அதுக்கு ஒரு கியர் வச்சு அதுக்கு 4 வீல் வேற வச்சு விட்டுருக்காங்க. இவ்வளவு குட்டியா இருக்கு. இதை குழந்தைங்கிட்ட கொடுத்து எங்க விளையாட சொல்றது, என்ன சோலார்ல வேலை செய்யுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா மழை வேற ஒரு வாரமா பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு வழியா லைட்டா வெயில் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போய் வெயில வச்சு ட்ரை பண்ணேன். ரியலாவே சோலார் பேனலுக்கு நேரா காட்டும் போது இதுல இருக்கக்கூடிய மோட்டருக்கு வந்து இந்த வீல் வந்து சுத்துது. கீழே வச்சா எங்கேயா ஓட போகுது அப்படின்னு பார்த்தா நல்லா விருட்டுன்னு தான் வந்து ஓடி வேகமா போகுது. பட் இதை வச்சு பெருசா விளையாடலாம் முடியாது. ஃபன் பண்ணோம் அப்படின்னா விட்டோம்னா அது பாட்டு வெயிலுக்கு போய்கிட்டே இருக்கும். ஃபிளாட்டான சர்ஃபேஸா இருந்தா போயிட்டே இருக்கு. சின்னதா மேடு பள்ளம் இருந்தா இந்த மாதிரி தலைகளா தவளை மாதிரி வந்து சாஞ்சிருது. சில நேரம் வந்து வீலிங்லாம் கூட பண்ணுச்சு. நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃபன் ஆக்டிவிட்டிக்கு சின்னதா ஒரு கேஜெட் வாங்குங்கன்னு நான் ரெஃபர் பண்ணல. ரீசன் கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கு. வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அகாரோ பிராண்டோட இம்பீரியல் எக்ஸ்ப்ரெஸோ அப்படின்ற ஒரு காஃபி மேக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து காஃபி மேக் பண்ணி குடிக்கணும், அதுவும் ஸ்பெஷலாக இப்போ நம்ம ஷாப்லாம் போயிட்டு இந்த கேப்பச்சினோ மாதிரிலாம் குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மல்டி பர்பஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் காஃபி மேக் பண்ணுறதே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சின்னதாக ஒரு வீடியோ கொஞ்சம் மூவி ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும். ஸோ பார்க்க ப்ரொமோஷன் மாதிரி இருந்திருக்கும். பட் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் மேக்கிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாமே தான் பண்ணோம். நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவு கிளியராக இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து உங்களால் பண்ண முடியும். நார்மலாக அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி பவுடரை மாட்டிட்டு ஜஸ்ட் பட்டனை ஆன் பண்ணோம்னாலே போதும், நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கடுங்காப்பி மாதிரி நமக்கு வந்து போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னும் போது நம்ம பாலை மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மல் ப்ராசஸ். அதுவே உங்களுக்கு கேப்பச்சினோ இருக்கிற மாதிரி நல்லா நுரையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் இந்த சைடில் இருக்கக்கூடியதை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்குமே ரொட்டேட் பண்ணுற மாதிரி டயல் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணியாக வர மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா வந்து தண்ணி ஹீட் ஆகி ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக பாலை சுட வைக்கணுன்னே தேவையில்லை. பச்சை பால் இதில் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணாலே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் தொட முடியாத அளவுக்கு ஹீட் ஓவர் ஆயிரும். அதே மாதிரி இதை ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கனாலே போதும், ஃபுல்லாக பபிள்ஸாக க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு நுரையா வந்துடும். இந்த நுரையிலேயே வந்துட்டு நிறைய டைப்பாக நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ரொம்ப கிட்டக்க வச்சோம் அப்படின்னா குட்டி குட்டி நுரையா வரும். கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே நுரையாயிட்டு பெரிய பெரிய பபிள்ஸாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் காஃபி மேக் பண்ணணும், இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நுரையெல்லாம் வச்சு அப்படி டெக்கரேஷனாக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஆன்லைனில் நிறைய ஆப்ஷன் எப்படிலாம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. காஃபி கொட்டையை கிரைண்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக அந்த மிஷின் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காஃபி கொட்டையை செப்பரேட்டாக வாங்கி உள்ளே போட்டுட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அரைச்சு கொடுத்துரும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா காஃபி கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1,400 ரூபாய் கிட்டக்க ப்ரைஸ் வருது. இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காஃபி லவராக இருக்கீங்க, வித்தியாசமாக காஃபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.